நாம் தமிழர் கட்சி திரள்நிதின்றாங்க. இன்னைக்கு பனை விதை ஊன்றோம். இந்த ஊன்றது எல்லாமே திரள்நிதி தான். எங்களோட திரள்நிதியில பண்றோம். நாங்க எல்லாரும் கையில இருந்து ஒவ்வொருத்தர் 200 100 போட்டு நாங்க செய்யறோம். ஒவ்வொரு நிகழ்வு எடுக்கிறோம், ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் எடுக்கிறோம். எல்லாமே எங்களோட திரள்நிதியில நாங்க செய்யறது. திரள்நிதியை வந்து நான் டிஎம்கே காரண்ட போய் கேட்கல, ஏடிஎம்கே காரண்ட போய் கேட்கல, காங்கிரஸ் காரண்ட கேட்கல, கம்யூனிஸ்ட் காரண்ட கேட்கல, எவன்டையும் போய் கேட்கல. எங்க கை காசு, நாங்க எல்லாரும் சேர்றோம். நாங்க எல்லாரும் கை காசை போடுறோம். எங்க காசுடா, எங்க திரள்நிதிடா, எங்க கை காசு, எங்க உழைப்புல நாங்க போட்டு கொடுக்கறதுல உனக்கு அவ்வளவு வலிக்குதா? திரள்நிதி போற போக்குல சொல்லிட்டு போறது. நீங்க தான்டா திருட்டு நீங்க தான் திருட்டு அவ்வளவு பெருமை. இவ்வளவு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்களை சுரண்டி எல்லாவே நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்றான்னு பாரு. ஒரு கவுன்சிலர் இங்க இருக்க டிஎம்கே கவுன்சிலர் வாழ்ற வாழ்க்கை கூட எங்க அண்ணனுக்கு கிடையாது. அப்படி பார்த்தா சரியா, ஒட்டுமொத்தமா ஒரு நிகழ்வு எடுக்கட்டும், மொத்தமாவே இதை எடுத்து பண்ணுவாங்க. ஒரு அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மொத்தமா அவனை கான்ட்ராக்ட் கொடுத்து மொத்தமா எடுப்பாங்க. ஒரு திருவிழா நடக்குதா, அந்த திருவிழால இருக்கிற எல்லாருமே, ஒரு சைக்கிள் ஸ்டாண்டாதா, ராட்ன ஸ்டாண்டாதா, ஏதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா கட்சிக்காரன் எடுப்பான். நாங்க எந்த கட்சிக்காரங்க நாங்க எடுத்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக நின்றுட்டு இருக்கோம். திரள்நிதினு இனிமே பேசுறதை நிப்பாட்டிக்கணும். திரள்நிதிங்கிற வார்த்தையே முதல்ல தவறு. அது வந்து எங்களுக்கான உண்மையில உரிமைப்பட்ட வார்த்தை. எங்களுக்கான நீங்க பேசுறது தவறு. எங்களுக்கு உரிமைப்பட்ட வார்த்தை. ஏன்னா எங்களோட ரத்தம் எல்லாருமே நாங்க செலவு பண்றோம், நாங்க சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வச்சு உழைக்கிறோம். உழைக்கிற காசை வச்சு நாங்க போடுறோம், நிகழ்வு எடுக்கிறோம். இதே மாதிரி முடிஞ்சா செய்ய பாருங்க. அதிகாரம் இருந்து அதிகாரத்தை வச்சு நீ என்னத்தை செஞ்சு வைக்க போறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யறதுக்கு பழகு. நன்றி.